height calculation related videos பார்த்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் அந்த வீடியோஸ்ல வாட்ச் பண்ணாங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அங்க வந்து மெஷர்மென்ட் னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் அவேலபிளா இருக்கும். சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு போய் அங்க இருக்க வீடியோஸ்லாம் வந்துட்டு வாட்ச் பண்ணுங்க. So either foot to centimeter or centimeter to foot இந்த கன்வர்ஷனுக்கு வந்து நீங்க கண்டிப்பா வந்துட்டு 3 யூனிட் கன்வர்ஷன் ஃபேக்டர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒன்னு நீங்க பாத்தீங்கன்னா 1 foot அப்படின்றது எவ்வளவு இன்ச்சஸ் நமக்கு தெரியும் 12 inches. நெக்ஸ்ட் 1 inch அப்படின்றது வந்து 2.54 சென்டிமீட்டர். இதுதான் வந்து நம்ம how to read a tape measure ரிலேட்டடா வந்து நம்ம பார்த்திருக்கோம். சோ இதுவரைக்கும் அந்த வீடியோஸை வாட்ச் பண்ணாங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. 12 வீடியோஸ் கிட்ட நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம். So 1 foot is equal to 12 inches. அதே மாதிரி 1 inch என்றது 2.54 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வந்து நீங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா foot to centimeter கன்வர்ட் பண்றதுக்கு given foot multiplied by நீங்க எதால மல்டிப்ளை பண்ணனும் 30.48 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சென்டிமீட்டர்ல ஆன்சர் கிடைச்சிடும். if suppose உங்களுக்கு சென்டிமீட்டர் to foot கேட்டிருக்காங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க சென்டிமீட்டர் divide by 30.48 பண்ணீங்கன்னா உங்களுக்கு foot கிடைச்சிடும். So foot to centimeter convert பண்றதுக்கு given foot multiplied by 30.48. Centimeter to foot convert பண்றதுக்கு given centimeter divide by 30.48 பண்ணீங்கன்னா உங்களுக்கு footல ஆன்சர் கிடைச்சிடும். So இந்த height calculation எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பேசிக்கா 3 யூனிட் கன்வர்ஷன் ஃபேக்டர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒன்னு பாத்தீங்கன்னா 1 foot is equal to 12 inches தெரிஞ்சிருக்கணும். Then 1 inch வந்து 2.54 centimeter. Then 1 foot என்றது வந்து 30.48 centimeter. So அதுல இருந்து centimeter to foot வந்து நீங்க கன்வர்ட் பண்ணி just divide by 30.48 பண்ணீங்கன்னா centimeter to foot கன்வர்ட் ஆயிடும். So இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு क्वेश्चनல வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்துட்டு அத வந்து feet and inchesல கன்வர்ட் பண்ண சொல்லிருந்தாங்க. அதை எப்படி கன்வர்ட் பண்றதா நம்ம பார்க்க போறோம். So சென்டிமீட்டர் கொடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 162 சென்டிமீட்டர் ஹைட் இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா அத வந்து நீங்க feet and inchesல எப்படி கன்வர்ட் பண்ணனும் அதான் பார்க்க போறோம். So 1 foot என்றது வந்து 30.48 சென்டிமீட்டர் நம்ம பார்த்தோம். ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோல என்ன சொல்லியிருந்தோம் சென்டிமீட்டர் டு ஃபுட் பார்க்க போறோம்னு சொல்லி. சோ சென்டிமீட்டர் டு ஃபுட் பாக்கும்போது divide by 30.48 னு பார்த்தோம். சோ இதே கன்வர்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ 1 centimeter is equal to 1 divide by 30.48 foot. So foot to centimeter க்கு multiplied by இது பண்ணனும். centimeter to foot பண்றதுக்கு divide by இது பண்ணனும் அப்படினு சொல்லிட்டோம். So for example 2 cm கொடுத்தாங்க 2 divide by 30.48 அந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். So உங்களுக்கு இந்த மாதிரி divide by பண்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு மல்டிப்ளிகேஷன் தான் ஈஸியா வரும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு so இந்த 1 divide by 30.48 கன்வர்ட் பண்ணிடலாம். So இத கன்வர்ட் பண்ணீங்கன்னா 1 cm is equal to 0.0328084 foot. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 1 by இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. or else இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபீட்ல கிடைச்சிடும். ஸோ ஐதர் நீங்க கொடுத்துருக்க சென்டிமீட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 சென்டிமீட்டர் கொடுத்தாங்கன்னா 5 டிவைட் பை 30.48 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபீட்ல கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இதை டிவைட் பை பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுக்கே சேம் எப்படி பண்றாங்க பார்த்தீங்கன்னா 5 மல்டிப்ளைட் பை இந்த வேல்யூ 0.0328084 பண்ணா இதுவும் வந்து ஃபீட்ல. ஸோ ரெண்டுக்குமே நீங்க பாத்தீங்கன்னா சேம் ஆன்சர் தான் கிடைச்சிடும். ஐதர் 30.48 ஆல டிவைட் பண்ணுங்க or else இந்த வேல்யூவால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபீட்ல கிடைச்சிடும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து 1 foot is equal to 30.48 சென்டிமீட்டர் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா டிவைட் பை 30.48 ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த வேல்யூ மெமரைஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் கன்வர்ஷன் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 foot is equal to எவ்வளோ இன்ச்சஸ் நம்ம பார்த்தோம் 12 inches. ஸோ ஃபூட்னும் போது மேலே வந்து சிங்கிள் ஸ்லாஷ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 12 டபுள் ஸ்லாஷில் மென்ஷன் பண்ணியிருந்தா இன்ச்சஸ். ஸோ இந்த மாதிரி ரீட் பண்ண தெரியணும் 1 foot is equal to 12 inches. ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம இன்னைக்கு வந்து சென்டிமீட்டர் டு ஃபூட் அண்ட் இன்ச்சஸில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ டாப்பிக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் கொடுத்துருக்க சென்டிமீட்டரை வந்து ஃபூட் அண்ட் இன்ச்சஸ் ஃபூட் மட்டும் கிடையாது ஃபூட் அண்ட் இன்ச்சஸ்ல வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எத்தனை சென்டிமீட்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 148 சென்டிமீட்டர். So 148 centimeter
எவ்வளோ ஃபுட் அண்ட் இன்ச்சஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், ஜஸ்ட் 2 ஸ்டெப்பில் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து இந்த சென்டிமீட்டரை வந்து ஃபூட்டாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ கொடுத்துருக்க சென்டிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 148 கொடுத்துருக்காங்க. இதை நான் சொன்னேன் ஃபூட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, சென்டிமீட்டர் டு ஃபூட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், டிவைட் பை 30.48 பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ டிவைட் பை 30.48 which is equal to உங்களுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும், ஃபீட்டில் தான் ஆன்சர் கிடைக்கும். பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து ஸ்டெப் 1, இதை மறக்கக்கூடாது. ஸ்டெப் 2 ஸ்டெப்பில் வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம்னு சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொடுத்துருக்க சென்டிமீட்டர் டிவைட் பை 30.48 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீட்டில் ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4.8556 ஸோ நான் சொல்லியிருந்தேன் டிவைட் பை பண்ணுறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்போது நீங்கள் மல்டிப்ளிகேஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ணணும், கொடுத்துருக்க சென்டிமீட்டர் மல்டிப்ளைட் பை இந்த வேல்யூ நீங்கள் பண்ணணும் 0.0328084. இதாவது நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 4.8556. ஸோ ரெண்டு ஆன்சருமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். இதுவும் வந்து ஃபீட்டில் தான் ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ ரெண்டுமே சேம் தான். இதை 30.48 டிவைட் பண்ணுங்க, ஆர்எல்ஸ் இந்த வேல்யூவில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிவன் சென்டிமீட்டர். ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஃபீட்டில் கிடைச்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு வந்து கிவன் சென்டிமீட்டர் வந்து நம்ம ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து 4.8556 ஃபீட் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், விச் இஸ் 4.8556 ஃபீட். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் இந்த கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம், இந்த 4.8556 ஃபீட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4ன்றது வந்து இன்டெக்ரல் பார்ட், இது வந்து டெசிமல் பார்ட். இது ரெண்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதாவது 4 + 0.8556. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 4 + 0 பாயிண்ட்னு சொன்னோம். ஸோ 0.8556 என்ன சைன் போட்டிருக்கோம், அடிஷன் சைன். நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். 4.8556 தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். 4 + 0.8556. ஸோ உங்களோட இன்டெக்ரல் பார்ட்டை வந்து தனியாக, ஹோல் நம்பர் பார்ட் தனியாக எழுதியிருக்கோம். அதே மாதிரி இந்த டெசிமல் பார்ட்டை வந்து தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணுங்க ஸ்டெப் 2ல் வந்துட்டு. ஸோ இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 feet + 0.8556 feet. நம்ம இன்னும் இன்ச்சஸில் கன்வெர்ட் பண்ணல. ஸோ இந்த கிவன் கொஸ்டினை வந்து சென்டிமீட்டரை வந்து ஃபுல்லாக வந்து ஃபீட்டாக மட்டும் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபீட் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா இதுதான் ஆன்சர் 4.8556 feet. ஸோ ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் வேணும் அப்படின்னும் போது நீங்கள் ஸ்டெப் 2 ப்ரொசீட் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 1 வந்து சென்டிமீட்டர் டு ஃபீட்டாக வந்து ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸ்டெப் 2 வந்து மறுபடியும் சென்டிமீட்டர் வந்து ஃபீட் டு அண்ட் இன்ச்சஸ்ன்னு கேட்டிருக்கனால அந்த இன்ச்சஸ் பார்ட்டையும் கவர் பண்ணுறதுக்காக தான் ஸ்டெப் 2 பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து உங்களோட ஹோல் நம்பர் பார்ட் தனியாக பண்ணியிருக்கோம், அதே மாதிரி டெசிமல் பார்ட் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் நம்பர் பார்ட், இந்த 4 feet, அந்த 4ன்றது வந்து ஹோல் நம்பர், அதனால தான் அந்த ஹோல் நம்பர் பார்ட்னு நம்ம சொல்கிறோம், ஆரல்ஸ் இன்டெக்ரல் பார்ட். இந்த பார்ட்டை வந்து அப்படியே வச்சுக்கோங்க 4 feet அப்படின்னு. இந்த டெசிமல் பார்ட் இருக்கு பாருங்க, இதை மட்டும் எடுத்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 0.8556 ஃபீட்டை வந்துட்டு இன்ச்சஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபீட் டு இன்ச்சஸ் கன்வர்ஷனுக்கு அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு வந்து தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். நம்ம சொல்லியிருந்தோம் யூனிட் கன்வர்ஷன், இந்த 2 ஃபேக்டர் மட்டும் வச்சு நம்ம கொஸ்டினை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பார்ட் எடுத்துருக்கோம். ஸோ ஃபுட் டு இன்ச்சஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 foot = 12 inches. 2 foot அப்படின்னும் போது கொடுத்துருக்க ஃபுட் மல்டிப்ளைட் பை 12 பண்ண போகிறீங்க. சிம்பிள், ஜஸ்ட் கொடுத்துருக்க இந்த பார்ட்டை மட்டும் மல்டிப்ளை பை 12 பண்ணிங்கன்னா இது வந்து என்ன எதில் கன்வெர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்ச்சஸில் கன்வெர்ட் ஆகும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த 4 feet ஆஸ் இட் இஸ் வச்சுக்கிறோம். இந்த டெசிமல் பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்து வந்து இன்ச்சஸில் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 0.8556 ஃபீட்டை வந்து இன்ச்சஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 foot = 12 inches. 5 footனா 5 multiply by 12. ஸோ இவ்வளோ ஃபீட் அப்படின்னும் போது இது மல்டிப்ளை பை 12 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு எதில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்ச்சஸில் ரிசல்ட் ஆகும். ஸோ அதை தான் பண்ண போகிறோம் இப்போ.
ஸோ இதை மட்டும் நம்ம எடுத்து இன்ச்சஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 0.855564 மல்டிப்ளைட் பை 12 நீங்கள் பண்ணணும். ஸோ இதை 12 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10.26768. ஸோ இதை வந்து நான் ரவுண்டிங் ஆஃப் டெசிமல்ஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணணும். அப்ராக்சிமேட்டாக எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 10.3 inches அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த நம்பர் வந்து இஃப் இட் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 5 இருந்துச்சுன்னா இந்த முன்னாடி இருக்க அந்த டிஜிட் கூட +1 நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. அதான் 2 + 1 இங்கே 3 போட்டிருக்கோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4 feet plus 10.3 inches. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 feet 10.3 டபுள் ஸ்லாஷ் போட்டால் இன்ச்சஸ் சொன்னோம். ஸோ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 148 சென்டிமீட்டர் இருந்தது. அதை வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் கன்வெர்ட் பண்ணும்போது அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 4 feet and 10.3 inches. ஸோ ரவுண்டிங் ஆஃப் இங்கே நான் பண்ணியிருக்கேன். ஸோ 10.3 inches. ஸோ நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி இந்த கொஸ்டினை 2 ஸ்டெப்ஸில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் சென்டிமீட்டர் டு ஃபீட்டில் வந்து ஆன்சர் கிடச்சிச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபீட்டில் மட்டும் ஆன்சர் கொஸ்டின் வந்து ஃபீட் மட்டும் போதும் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப் ஏன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவன் சென்டிமீட்டர் ஃபுட் அண்ட் இன்ச்சஸில் கேட்டிருந்தாங்க அப்படின்னும் போது செகண்ட் ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஹோல் நம்பரையும் டெசிமல் பார்ட்டையும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அந்த டெசிமல் பார்ட் அந்த போர்ஷனை மட்டும் எடுத்துகிட்டு ஃபீட் டு இன்ச்சஸ் கன்வர்ஷன் ஜஸ்ட் நீங்கள் மல்டிப்ளைட் பை 12 பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 feet and 10.3 inches ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு யூனிட் கன்வர்ஷன் ரிலேட்டடாக மெஷர்மெண்ட் ரிலேட்டடாக queries இருந்ததுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷன் ஒரு கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து மெஷர்மெண்ட்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிட்டு அங்கே இருக்க வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது queries இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின்ஸில் நாங்கள் சால்வ் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.